மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 20 அதன் 2வது வசனம். நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். ஏசாயாவுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறதான ஒரு ஊழிய கட்டளையாயிருக்கிறது. ஆண்டவர் அந்த தேசத்திலே, அந்த எத்தியோப்பியா தேசத்திலே செய்ய போகிற அந்த பயங்கரமான தீங்கை அது அடையாளப்படுத்தும்படியாய் தம்முடைய தாசனாயிருக்கிற, தன்னுடைய ஊழியக்காரனாயிருக்கிற ஏசாயாவுக்கு ஒரு அடையாளப்படுத்தி நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த அடையாளத்தை கொடுப்பதை காண முடிகிறது. சொல்லுகிற வசனம், நீ இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று அப்படி என்று சொல்லப்படுகிறது. பெரிய தீங்கு வரப்போகிறது, பெரிய தண்டனை வரப்போகிறது. அதற்கு இந்த ஜனங்கள் அவை அகப்பட போகிறார்கள். அதற்கு தப்புவிக்கிறதற்கு அடையாளமாக நீ உன்னுடைய அந்த வாழ்வின் நிலைகளிலே ஜெப வாழ்வையும் தேவனுடைய சத்தியமாகிய வசனத்தை அறிவிக்கிற அந்த வாழ்வையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். அதற்கு அடையாளமாக அந்த இரட்டை அவிழ்த்து போடு, பாதரட்சைகளை கழற்றி போடு, கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேசத்திலே ஆண்டவர் தீங்கை அனுப்ப போகிறார். தேசத்திலே பயங்கரங்கள் சம்பவிக்க போகிறது. தேசத்திலே ஆபத்துக்கள் பயங்கரமாய் வரப்போகிறது. தேவனை அறிந்த, தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே அசதியாகவும் தேவனுடைய சித்தத்தினின்று அகன்று செல்லுகிறவர்களாகவும் காணப்படாதபடிக்கு தேவ சித்தத்தோடு இணைந்து ஆண்டவர் இக்காலத்திலே எப்படி இந்த ஜனங்களுக்காக இரட்டை களைந்து போட்டு எப்படி ஏசாயாவை நிற்க சொன்னாரோ அதை போல நம்முடைய உலக எல்லா மாயைகளின் தோற்றங்களையும் களைந்து போட்டு தேவ சமூகத்திலே இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டிய கட்டாயமான காலத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தியம் என்கிற சுவிசேஷத்தை நம் எல்லா ஜனங்களுக்கும் கேட்டாலும் கேளாவிட்டாலும் எடுத்து செல்ல வேண்டிய அந்த கட்டாயமான இடத்திலேயும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இதை நாம் அறியோம் என்பாகில் தேசத்திலே அனுப்பப்பட போகிற தீங்கோடு கூட சேர்ந்து அப்படி அறியோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவஜனங்களும் சேர்ந்து வாரிக்கொள்ளும்படியான ஒரு பயங்கரங்கள் உண்டாக போகிற காலமாயிருக்கிறது. ஆனபடினாலே நாம் தேவ சித்தம் செய்தால் நாம் தப்புவிக்கப்படலாம். தேசத்திலே வரப்போகிற ஆபத்து நின்றும் தீங்கு நின்றும் பயங்கரமான தேவ கோபத்தினின்றும் தப்புவிக்கப்படும்படி நாம் இந்த ஏசாயாவை போல தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய விலையேறப்பெற்றதான அந்த நாமத்திற்கு மகிமையாக நாம் நம்முடைய கடமைகளை, தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்தவைகளை, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை, நாம் நிறைவேற்ற வேண்டியவைகளை தாமதமில்லாமல் நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்ம உதவி செய்யட்டும். தேவ கிருபையினாலும் தேவனுடைய பலத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாங்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தை குறித்தும் தேவ சித்தத்தை செய்கிறதை குறித்தும் அசதியாயிருப்போமானால் பவுல் சொல்லுகிற வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்புவித்து கொள்ள முடியும்? ஆனபடியினாலே ஏசாயா எப்படி தேவ கோபத்திற்கு விலக்கும்படி தான் தேவ சித்தத்தை செய்யும்படி தன்னிலே ஆண்டவர் உருவாக்கின அந்த மாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்து தேசத்திற்காக உபயோகப்பட்டானோ, நாமும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, பாழாய்க்கொண்டிருக்கிற சபைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக நம்மை எளிமைப்படுத்தி நம்மை விட்டு கொடுத்து தேவ சமூகத்திலே
திறப்பிலே நின்று ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாகவும் தேவனுடைய நாமத்தினாலே சத்திய வசனத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்து இயேசுவை எல்லாருக்கும் கொண்டு செல்லுகிறவர்களாகவும் நாம் நிற்க கர்த்தர் நமக்கு பலன் தரட்டும். அப்படி செய்யும் பொழுதே ஆபத்து நின்று மோசத்து நின்றும் நம்மை காப்பாற்றி கொள்ளுவதற்குரிய வழியை கர்த்தர் நமக்கு திறந்து தருகிறவராயிருக்கிறார். தேவ சித்தத்தை ஏசாயா செய்தது போல நம்மையும் எளிமைப்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இக்கடைசி காலத்தில் ஏசாயாவினுடைய வாழ்விலே எத்தியோப்பியா மேலே வருகிற அந்த பயங்கரமான தீங்குக்கு ஸ்தோத்திரம் விலக்கி அந்த ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவரை ஆயத்தப்படுத்தினது போல தேசத்தில் நடைபெற போகிற தீங்கிற்கும் பயங்கரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாங்களும் தேசத்து ஜனங்களும் விடுவிக்கப்படுவதற்காய் எங்களை எளிமைப்படுத்தி தேவ சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. கிருபையினால் நிரம்ப பண்ணும், வல்லமையினால் நிரம்ப பண்ணும், கர்த்தருடைய மகிமையால் நிரம்ப பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். அன்று நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.